ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்என்டி 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 4039 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3887ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆனால் சில நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வேல்யூஷனில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரணும். பிபிஐ பொறுத்த வரைக்கும் 5ங்கிற இடத்துல 8 10 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு அவங்களுடைய இபிஎஸோடைய க்ரோத் ரேட்டு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணினால் இது இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மேலே கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். 1 இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்டோட எஸ்டிமேஷன்ஸ் 113ன்னு வச்சுருக்கிறாங்க. இது ஹையாக வச்சுருக்குறாங்க. ஹை எஸ்டிமேஷனுங்கிறது 113. இதோட விவரங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 34 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 29 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆனுவல் அனாலிசிஸை ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் நம்ம பண்ணிக்கலாம். நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா 272.3% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் 19.8% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஆனுவல் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 24.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரெவென்யூ 20.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 10.43 இருக்குது. இது ஒரு நார்மல். அதே சமயத்தில் நமக்கு எபிடா மார்ஜின் 12.24 இருக்குது. இதுவும் நார்மலாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் 7.4 இருக்குது. 7.04 இருக்குது. இதுவும் ஒரு நார்மல்ங்கிற லெவலில் தான் நமக்கு இருக்குது. சரி, இப்போ இவனுடைய இபிஎஸோடைய ட்ரெண்டுக்குள்ளே நம்ம நேரடியாக வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லி ரிசல்ட்டோடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 20.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ Q2Qன்னு வரும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 600 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். இபிஎஸோடைய லெவல் 4 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 24.70 இருக்கு. இபிஎஸோடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ரிசல்ட்டோட நமக்கு இபிஎஸோட டிடிஎம் இபிஎஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால இதே மாதிரியே இவங்க சப்சிக்வெண்ட் இயர்லேயும் வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 1.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 1.13% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இஎஸ்பி தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் 1293ன்னு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் அதை காட்டிலும் 3 மடங்கு கூட இருக்குது. 3 டைம்ஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இதில் மேக்ஸிமமான இபிஎஸோட டிடிஎம் ப்ரைஸை நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 101 நமக்கு ஆவரேஜில் 101 காட்டுது. ஆக்சுவல் இதை காட்டிலும் கூட காட்டலாம். ஆக்சுவல் கூட காட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து இது கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ இந்த இதுக்கு நம்ம ப்ரைஸ் லெவலில் நம்ம பார்க்குறது பாட்டம் லைன் 2340ஆகவும் நமக்கு டாப் லைன்ங்கிறது 6619 அப்படிங்கிற லெவலாகவும் இருக்குது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த 6600 தாண்டி இவங்க மேலே போகிற அளவுக்கு இபிஎஸ் நல்லா பயங்கரமாக அதிரிபுதிரியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நெக்ஸ்ட் 8500லேருந்து 8900க்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இவன் சப்போர்ட் அடித்து கீழே அடித்து இந்த லோ பாட்டம் ப்ரைஸ் எல்லாம் உடச்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில் 2060லேருந்து 2065லேருந்து 1839ங்கிற ரேஞ்சில் இப்போ இருக்குது. அதை தாண்டி கீழே இறங்குறானான்னு பார்ப்போம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த சைக்கிள்குள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இதை சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாட்டம் லைன் பாட்டம் ப்ரைஸுங்கிறது 2340.
அதே மாதிரி வந்து டாப்ல இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது ஹை பிரைஸுங்கிறது 6619. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ இவன் வந்து எந்த ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வருஷம் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்திருக்கிறான்னா 3265லேருந்து 3226, சாரி இதை மாற்றி சொல்லு, 3226லேருந்து 3565ங்கிற ரேஞ்சில் இவன் வந்து இப்போ ட்ரேடு வந்து இந்த வருஷம் பூரா வந்துகிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே போகும்போது R1 பார்த்தோம்னா 3926லேருந்து 4312, R2ஓட லெவல் 4721லேருந்து 5156. இதுக்கு மேலே உடைச்சு போறான்னா நம்மளுடைய இது வந்து டாப் ப்ரைஸான ஹை ப்ரைஸான 6619. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 5887. சரி, சப்போஸ் அவன் கீழே கரெக்ஷனுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 3565லேருந்து, சாரி 3226லேருந்து 3565 அந்த லைனை உடைச்சிட்டான், இந்த ரேஞ்சை உடைச்சிட்டான்னா 2614லேருந்து 2909 அதுக்கும் கீழே வரான்னா நம்மளுடைய பாட்டம் ப்ரைஸான 2340. சப்போஸ் இதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் லெவலுங்கிறது 2067, இங்கே நம்ம பார்த்து 2065லேருந்து 1839 அப்படிங்கிற லெவலில் நமக்கு இருக்கு. அதுக்கும் கீழே இறங்குறானாங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த குவார்ட்டரில். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு மேலேயும் கீழேயும் ரேஞ்சு தாண்டி போனான்னா கூட என்ன ப்ரைஸுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இவன் என்ன பேத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2023 பார்த்தோம்னா இதே மாதிரி தான் ஒரு லெவலில் வந்து ஒரு சைட்வேஸ் லெவல்லே வந்துட்டு 2023 மே மாதம் உடச்சி மேலே ஏறுறான். அப்படி மேலே ஏறும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கடந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறான். அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் ஆகுறான். அதே மாதிரியே தான் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ரேஞ்சை வந்து தொட்டுட்டு கீழே இப்படி இறங்குறான், தொட்டுட்டு கரெக்ஷன் எடுக்கிறான். இப்போ நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இவன் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இதே இது இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனான்னாக்க, ஏன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான் டிசம்பர் மாதம், ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் எய்தர் இந்த ரேஞ்சான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சான 3926லேருந்து 4312 அப்படிங்கிற ரேஞ்சாவோ, இல்லை இதை உடச்சி மேலே போகும்போது இதுக்கான மிட் பாயிண்ட்டையோ இவன் தொட்டுட்டு எகைன் திருப்பி இந்த லெவலில் 4312 லெவல்லையோ இல்லாட்டி 4100ங்கிற லெவல்லையோ ஒரு சைடுவேஸ் எடுக்கிறது, இல்லாட்டி இவன் இதுக்கு கீழேயே கூட இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கான டவுனை வந்து இந்த ரேஞ்சோ வரைக்கும் இறங்கிட்டு எகைன் திருப்பி ஜூன் மாதத்துக்கு பிக்கப் ஆகி 4721லேருந்து 5156 அப்படிங்கிற ரேஞ்சுக்காக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பேத். ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நம்ம அந்த பேத்து கிரியேட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து மேலே இந்த ரேஞ்சை தொடர்றதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னாக்க, இவன் இந்த மார்ச்சுக்குள்ளேயே வந்து இதை ஸ்கிப் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுவோம், 2 இதை வந்து அடித்து விட்டுட்டு மார்ச்சுக்குள்ளேயே, ஏன்னா இன்னும் நமக்கு 3 மாதம் இருக்குது, 3 மாதத்துக்குள்ளே 2 ரெசிஸ்டன்ஸ் அடித்து விட்டுட்டு இப்போ இவன் இந்த இடத்துல இருந்து இவன் வந்து ஒரு கரெக்ஷன் இங்கே வரைக்குமோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஜூலை மாதத்துக்கு பிறகு திருப்பி வந்து மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியும் ஏறலாம். இல்லை இந்த இது வந்து ஜூலை மாதத்துக்கு வரைக்குமே வந்து இது வரைக்கும் ஏறிட்டு ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த R2 ஆன 4721லேருந்து 5156 வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சைடுவேஸ் போயிட்டு ஒரு 3-4 மாதம் சைடுவேஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நவம்பர் டிசம்பர் மாதம் இங்கேருந்து உடச்சி மேலே ஏறுறேன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி வரப்போறா அப்படின்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த கீழே இறங்குச்சுன்னா என்ன வழி, என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வருஷம் இது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது வந்து 3565லேருந்து 3226. இதை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் வந்து 2614லேருந்து 2909. அதையும் உடைச்சிட்டான்னா நமக்கு வந்து பாட்டம் ப்ரைஸான 2340. இந்த 340 இதையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு வந்து 2065லேருந்து 1839க்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இவன் மேலே 6619 உடைச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து, எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் வந்து
8500லேருந்து 8900க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் புதிரியாக அடிச்சு பிடிச்சி மேலே ஏறினா மாத்திரம் தான். ஸோ இப்போ தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.